ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 50 பைசா காயின். நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த 50 பைசா காயின் தான் இது. 2003 2002 காலகட்டங்களில் இந்த காயினை செல்லா காயினாட்டு நம்ம கவர்மெண்ட் அறிவிச்சிட்டாங்க. இந்த 1999 அச்சிடப்பட்டது. இது 2002 அச்சிடப்பட்டது. இந்த காயினோட ஆப்போசிட் சைடை பார்க்கலாம். பாருங்கள், இப்படி இருக்கும். அந்த நான்மூச்சிங்க மேலே கீழே ஒரு 50 பைசா. அதே மாதிரி இதுவும் சேம் அதே தான். நான் இது 99வது வருஷம் அச்சிடப்பட்டது. இது 2002வது வருஷம் அச்சிடப்பட்டது. இது இப்போ செல்லா காசு அப்படின்னு அறிவிச்சதுனால இது எப்போ எங்கேருந்து கிடச்சுன்னா, எங்கள் தோட்டத்தை சுத்தம் பண்ணும்போது மண்ணுக்கடியில் புதஞ்சி கிடந்த புதையல் மாதிரி அதை என்னால் முடிஞ்ச அளவு க்ளீன் பண்ணி இப்படி வச்சுருக்கேன். இப்போ இது இன்னும் நல்லா தண்ணி சோப் ஆயில் போட்டு எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் சுத்தமாக வரும். இந்த மாதிரிப்பட்ட காயின்ஸை பழைய காலத்து காயினெல்லாம் சேகரிக்கிறவங்கள பார்த்து பிலாட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பல நாடுகள் பல ஊர்கள்லேருந்து இந்த பழங்கால நாணயங்களெல்லாம் சேமித்து தங்கள் வசம் நிறைய ஸ்டாக் வச்சுருப்பாங்க. இப்போ இது மாதிரி இது செல்லா காசாக இருந்தாலும் இப்போ நிறைய மக்களுக்கு நினச்ச உடனே பழைய காலத்து 10 பைசா 5 பைசா எல்லாம் டக்குனு அவங்க கையில் கிடைக்காது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரக்கூடிய முதல் 2 அதிர்ஷ்டசாலிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். சப்ஸ்கிரைபர் 1, சப்ஸ்கிரைபர் 2. இதுக்காண்டி நீங்கள் எனக்கு எந்த காசு எதுவும் தர தேவையில்லை. இலவசமாகவே நான் உங்களுக்கு இந்த 50 பைசாவை தந்துடலாம். ஆனால் நீங்கள் ப்ரூஃப் காட்டணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற இதை காட்டணும். அப்படி பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு காயின் கண்டிப்பாக தரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.